I can hear you. Good afternoon all. I am Shashikala, 2007 batch. I think Moses sir and Ravi sir knows me. So நாங்களாம் வந்து கலாவதி மேடமோட பெட்ஸ். Hi Moses sir. After 2007 இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. Thank you for the opportunity. And என்னால் டைரெக்டாக வர முடியல because of so much reasons. But எனக்கு வந்து I want to give inputs to all female employees, I mean students. So how important is given to the female students nowadays in the industries, and I would like to explain on that, sir. See, I'm the first woman EHS lead for IT industry. So I was working in Wipro, and Wipro entirely I was handling the EHS. So now I'm actually basically BSc chemistry. I was trying for MSc organic chemistry. By default, where situation environment science வந்தேன். ஸோ கலாவதி மேம் தான் சொன்னாங்க இதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுனாங்க. பட் வித்தின் 1 வீக் நான் வீட்டுக்கு போயிட்டேன், இந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்ட்டு. பை ரைட் எகெயின் ஃபேமிலியில் புஷ் பண்ணி மேம் என்னை வந்து நிறைய பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த 2007 அவங்க எனக்கு சொன்னாங்க யூ டூ ஃபார் எம்டெக். ஸோ அப்போ தான் எங்களுக்கே தெரியும் தட் இஸ் ஆப்ஷன் ஃபார் எம்டெக். ஸோ என்னோட கிளாஸ்லேயே சங்கீத், ராம்குமார், another few of them, 5 of them we tried first time in VIT, and we did the entrance, and we 3 of them got the entrance passed. அண்ட் நாங்கள் 3 பேரும் வந்து விஐடியில் எம்டெக் பண்ணோம், எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ மேடமோட கைடன்ஸ், மோசஸ் சார், ரவி சார் எல்லாரும் நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஈவன் ஃபார் நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு வந்து சென்சஸ் போவோம், நிறையா அவுட்சிட் அவுட் போவாங்க. பட் அதை விட ஒன்ஸ் எம்டெக் போனதுக்கப்புறம் என்வரன்மெண்ட் ஒரு பெரிய ஃபீல்டுன்றதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. இமீடியட்லி when I come out, I got the opportunity in IT industries. So IT industries female staffs, I mean female employees are more important. 2011 நான் விப்ரோ ஜாயின் பண்ணேன். I was handling entire Pan India for Wipro campuses, 35 cities to handling for environmental, health, sustainability and safety part. So I was leading the corporate EHS lead. So நான் நினச்சிட்டு இருந்த environment முடிஞ்சா வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் தான் போக முடியும், வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஜாப் இல்லைன்னா கன்சல்டன்ஸ் தான் போக முடியும். பட் அது தவிர இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பியாண்ட். ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நவடேஸ் டைவர்சிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னோட சைட்டில் 2011 and 12 தான் நாங்கள் வந்து நிறைய ஃபீமேல்ஸ் எடுத்து எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபீமேல் என்வரன்மெண்டல் சயின்டிஸ்ட், ஐ மீன் என்வரன்மெண்டல் and safety officers, fire women, அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ லேட்டர் நவ் ஐ மூவ் டு தி ஏர்டெல். ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேட்டா சென்டர்ஸ், நவ் பூமிங் ஃபீல்ட், சேட்டலைட் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் நெட்ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து அகெயின் இங்கே டைவர்சிட்டி வந்து மோர் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறாங்க. பேக்கேஜ் ஆர் குட். ஸோ அதனால தான் நான் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்க்கு நான் கொடுக்குறது என்னென்னா ஆஃப்டர் எம்எஸ்சி ட்ரை டு டூ எம்டெக், இஃப் நாட் ட்ரை ஃபார் த ஜாப்ஸ் வித் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நானே கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கரண்ட்லி ஐம் ஹேண்டில் ஃபார் ரீஜனல் ஏர்டெல்கா என்டையர் சவுத் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இஃப் பாசிபிள்ஸ் நீங்கள் வந்து நிறைய டிப்ளமோ பண்ணுங்கள், டிப்ளமோ சேஃப்டி பண்ணுங்கள், டிப்ளமோ என்வரன்மெண்டல் நிறையா இருக்குது, அதையும் பண்ணலாம். ப்ளஸ் அதை தவிர நிறைய கன்சல்டன்சி இருக்குது, சொடெக்ஸோ இருக்குது, ஜேஎல்எல், சிபிஆர், இவங்களாம் தான் வந்து மேன் பவர் சப்ளை கம்பெனிஸ். அவங்க தான் எல்லா ஐடி இண்டஸ்ட்ரீஸ், ஐ மீன் நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு now the opportunities are provided. So யாருக்காச்சும் ஒயிட் கலர் ஜாப் வேணுமோ டெஃபினட்டாக ஐடியை ட்ரை பண்ணுங்கள். பசங்களாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ப்ரொமோட் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அப் அண்ட் தென் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் இட் அண்ட் தென் கெட் சக்சீடட். ஸோ மோசஸ் சார் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரவி சார் சப்போர்ட்னால தான் எவ்வளோ தூரம் நானும் சக்சீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோட சிபிஎஸ்ஐ 2000 பேட்ச் இஃப்தக் தான் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர், எனக்கு ஒரு கிளைண்ட், ஐ மீன் ஒரு வெண்டராக இருக்காரு, நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன். ஸோ தட்ஸ் அ வே வி கொலாபரேட்டிவ்லி ஒர்க். அண்ட் whenever we see the Bishop காலேஜ்னால் இமீடியட்லி வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நான் என்ன ஐடியா கொடுக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றதுல ரீசெண்டாக கூட பேசிகிட்டு இருக்கோம். டிப்ளமோ சப்போர்ட் பண்ணலாமா, பிகாஸ் டேட்டா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் டேட்டா சென்டர்ஸ் தான் போனீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்படிங்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தே ஆஸ்கிங் ஃபார் மோர் சேஃப்டி இன்ஜினியர்ஸ். மீன்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சவங்களும் சரி, என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் சரி, யூ கேன் ஸ்டெப் இன் டு த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ். ஸோ மேபி இந்த ஐடியா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு 90% கிடையாது. பிகாஸ் அதனால தான் ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்வரன்மெண்டல் இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ் ஆன் என்வரன்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, சிஎஸ்ஆர், கிளைமேட் சேஞ்ச், எம்ப்ளாயி ஹெல்த் அண்ட் சேஃப்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, security related and then IT related security, how effectively you can implement the safety related. So இதெல்லாம் வந்து நமக்கான ஏரியா. So utilize of it. So that's it from my end. Thank you sir once again, and thank you everyone. And my classmates Umar, once again thank you so much for this opportunity.